சாப்பாடு தான் காலையில் தீனும் தவிடும் பிரட்டி வை. தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நினைக்கிற மனுஷனா இலங்கை மட்டக்களப்பு ஏராவல்பட்டலாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம நிற்கிற இடத்த பாருங்க. பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர சௌரங்கள் பழமையாக சொல்கிறது தான். சிறப்பாக பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எப்படி ஒரு 2 மணி தேவை இல்லை என்ன? ஓ பேப்பர் என்ன டேப் இருக்கு. இந்த கை மரம் நல்ல நேரம் பார்த்தேன் வச்சேன் நீங்கள் என்ன, அதான் லேட் ஆகுது. எங்க சாப்பாடு எடுத்துட்டு வரண்டு போன ஒரு ஆளை காணல உள்ளது வந்துட்டு போன வர ரீபே 2 வேலை பேத்து அவர் இதெல்லாம் பிடிக்கணும். சரி வராது. இல்லாட்டி நேற்று நான் எல்லாம் ஃபுல்லாக இறக்கிட்டு இருப்பேன். கட்டின உயிர் ஓகே தானே என்ன தாவரம் இதெல்லாம் ஓகே தானே வெளியில் தாவரம் ஒரு அடியாக விட்டு நம்ம ஒரு அடியாக 1 அடியா ஒரு அடி என்ன ஒரு அடி கொடுத்தான்னு இருக்கு. பரவாயில்ல காணும்.
சரியா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா இலங்கை மட்டக்களப்பு ஏறாவூர்பட்டில் நிற்கிறோம். ஒரு குடும்பத்துக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கோம். என்ன வாழ்வாதாரம்ன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவங்களோட பேச வீடு தேங்காய் அவங்க சமையல் என்ன சமைச்சாங்களோ தெரியல. என்ன சமைச்சீங்க? என்ன கறி ஆக்கணும் நீங்கள்? முருங்கலை சொதியும் மீன் குழம்பு. முருங்கலை சொதியும் மீன் குழம்பும் என்ன? என்னடா போயிடுறா விழுந்துடப்படாப்பா, இறங்குடாப்பா இறங்குடாப்பா, விழுந்துடப்படாது. பெரிய டிவியெல்லாம் வச்சிருக்கீங்க, சொல்லவே இல்லையே. பார்த்தீங்களா, நாங்கள் இப்போ பார்க்குறோம் பெரிய டிவி ஒன்று. இந்தா சரி சரி சரிங்க. சரி அவ்வளோதான், நாங்கள் பார்ப்போம். கல் எத்தனை கல் இருக்குன்னு நீ பார்த்தீங்களா? 100 அந்த அதெல்லாம் எல்லாம் சேர்த்து இதுல இருந்து தான் இதில் எடுத்து அடுக்கணும். கோழிக்கு அக்கா வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. பேர் என்ன? என் பேர் வாணி. கணவர் எங்க? கணவர் விட்டுட்டு போய்த்தாரண்ணா. அவர் விட்டுட்டு போய் 6 வருஷம். இப்போ 6 வருஷம். உங்களோட வாழ்வாதார திட்டங்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்யுங்க? நான் வீட்டு வேலைக்கு தான் போய்த்து இருந்தேன் அண்ணா. இப்போ வருத்தம் தானே, தலையில் ஒரு கட்டி இருந்தபடியா நான் கனகாலம் கூட இப்போ வேலையை போகாமல் நின்றுத்தேன். பிள்ளைகள் அதுக்கு தான் நான் கொஸ்டலில் சேர்க்கணுமென்று முடிவெடுத்தேன். என்ன தொழில் உழைப்பில்லை தானே, பாக்கியலாண்டதுக்காக கொஸ்டலில் சேர்க்கணுமென்று நான் கேட்டேன். நான் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 4 பிள்ளைகள் அண்ணா. 4 பொம்பளை பிள்ளைகள். ஒரு ஆளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன். அப்போ வாழைச்சேனை வட்டவனன்ற ஊரில் கல்யாணம் கட்டி கொடுத்துக்கேன். அவங்க அந்த பிள்ளைய கூட்டி வந்து எங்கள்கிட்ட காட்டுறதே இல்லை. அவங்களே வச்சிருக்காங்க. நாங்கள் தான் எப்பயாச்சும் இருந்தோட்டு ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வரேன். நான் எந்த நாளும் போகிறலண்ணா. இவங்களையும் கொண்டு எனக்கு வசதி வேணும் தானே. நான் எந்த நாளும் போகிறல. இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் போய் வந்தேன் நான். அதுக்கப்புறம் நான் போகலை பார்க்க. வரலை. இல்லை, ஒரு நாளும் வந்து பார்க்கலங்களை வரையும் இல்லை. அப்போ உங்களோட பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க. எத்தனை பிள்ளைகள்? மற்ற இன்னும் 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. என்ன செய்கிறாங்க 3 பேரும்? 3 பேரும் என்னையோட அம்பிட்டாக இருக்காங்க. மூத்தவைக்கு 15 வயசு. அவன் நீ ஸ்கூலை விட்டுத்தாவும். மற்ற 2 பேரும் சின்னாக்கள் படிக்கிறாங்க. அவள் தான் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டு வேலைக்கு போகிறேன், டவுனுக்கு போகிறேன். நான் எங்களோட பதிவை நாங்கள் ஏற்கனவே 2 நாங்கள் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஏற்கனவே எங்களோட பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். போட்ட இடத்துல எங்களோட பதிவை போட்ட இடத்துல எங்களுக்கு ஒரு வாழ்வாதார திட்டம் உங்களுக்கு காடாவில் இருந்து காடாவில் ஒரு சௌரம் ஒரு ஆள் தான் எங்களுக்கு இந்த உதவிக்கான திட்டங்களை
ஆரம்பிக்க வச்சு உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு, உங்களுக்கு மறுவாழ்வு. ஏன்டா நீங்கள் ஒரு 2 வீடியோ ஏற்கனவே நாங்கள் பதிவு செஞ்சினாங்க. மேலேயும் அவங்களுக்கு சில விஷயங்கள் கதைக்கிறது நினைக்கிறோம். 2 வீடியோ ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்து போட்டிருந்தாங்க. இப்போ அவங்க 2டையும் சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்த இடத்துல உங்களோட நிலப்பாடுகள், உங்களோட பிள்ளைகள் நிலப்பாடுகள் எல்லாமே வந்து சரியான நிலப்பாடுகள், இறுக்கமான நிலப்பாடுகள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலாம் தம்பின்னு கேட்டாங்க. இப்போ நான் ஒரு வாழ்வாதார திட்டங்களை ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும். சும்மா அரிசியையும் சீனியையும் பருப்பையும் கொடுத்தா அதை ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அது சரி வராது தானே. அப்போ சரி என்று போட்டு அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து திரும்பவும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அதுக்குரிய மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு, அதுக்கு நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்து ஆரம்பிட்டாங்க. சரி என்று போட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணும், கோழிக்கூடுகள் சம்பந்தமான நீங்கள் கதைச்சினேன் வீடியோ காலில் கதைச்சினேன். அவர் என்ன காய்ச்சி அவர் உங்களுக்கு என்ன சொன்னவர்? சொன்னவர் கோழிக்கு ஒரு கூடு அடித்து 40 எத்தனை 40 கோழி, பெரிய கோழி வந்து 32. ஆரம்பத்தில் காய்ச்சி அவர் காய்ச்சவர் என்னண்டா, இப்படி உங்களுக்கு நான் ஒரு உதவி செஞ்சிருக்கேனும்மா, கோழிக்கூடு ஒன்று அடித்து உங்களுக்கு அதை என்னென்னா கோழிக்கூடு அடித்து அந்த கோழியை தந்தால் அதில் வச்சு பெருப்பிச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடும் கொடுத்து கொஞ்சம் இது செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அதில் என்ன முன்னேறத்துக்காக உங்களுக்கு செஞ்சு தாரம்னு சொல்லி கதைச்சவர். வேறு கதைச்சி வரணும் எவ்வளோ அனுப்புனதுலாம் காய்ச்சி வரானு எவ்வளோ சொல்லுங்க. 1,80,000 ரூபா அனுப்பியிருக்காராம் என்று சொன்னவர். 80,000 அனுப்பியிருக்கேன்னு சொன்னவர். 1,80,000 உங்களுக்கு அனுப்பியிருக்கேனம்மா. கூடு மடித்து உங்களுக்கு கோழியும் அண்ணா வாங்கி தருவார். தீன் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவார். கோழி அவதானமாக பார்த்து கவனமாக பார்த்து அதிலேயே கொஞ்சம் சேர்த்து முன்னேறணுமெண்டு கதைச்சவர். இல்லை அதான் அதில் வச்சு பிள்ளைகளையும் ஒழுங்காக நல்லா பார்த்து நல்லா பராமரித்து கோழியெல்லாம் நல்லா பராமரித்து பார்க்கட்டாமுண்டு. புறவும் வேறு உதவியெல்லாம் அவர் செய்வார்னு சொன்னவர். என்ன தேவைண்டு அவர்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் அவர் அந்த உதவியை செய்வாராம். என்ன வேணுமென்று கேட்டால் இப்போ வருஷம் பெருநாள்லாம் வந்தால் என்ன வேணுமென்று நான் உங்கள்கிட்ட சொன்னால் அவர் அதுக்கேற்ற மாதிரி செய்வாரான்ட்டு சொன்னவர். வணக்கம் ஜவரம். வணக்கம், நானும் இந்த சுகமாக இருக்கிறேன் சகோதரம். என்னடா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், உங்களோட ஸ்பீக்கருக்காக கேட்கணும் என்று ஆசைப்படுறோம். எங்கள் அக்காவோட கதைங்க. ஹலோ வணக்கம். இது நீங்க வீடியோல எதை போட போறீங்க? வீடியோ மென்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வார்த்தையில் கதைங்களா அக்காவோட? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அந்த உலகம் வாழ்வாதாரம், அதாவது 1,80,000 ரூபா காசு எங்களுக்கு அந்த அக்காவுக்கு வாழ்வாதாரமாக கொடுத்துருக்கிறீங்க. அக்காவுக்கு செயல்பாடுகள், அடுத்தடுத்த கட்டங்கள் அக்கா செயல்பாடுகள், அக்கா என்ன செய்ய வேணும்ன்றது நீங்கள் அக்கா கவனமாக இருக்கணுமா என்னன்ற நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அக்காவுக்கு. அவங்க 3 பிள்ளைகளையும் தத்து கொடுக்காம அவங்களை வளர்த்து அதுக்காகத்தான் அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சிடலாம். கவனமான முறையில் அண்ணன் செஞ்ச உதவியாக அர்ப்பணிப்பார். அவங்களும் நீண்ட பனி மழை காற்று உயிருக்குள்ளெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் மத்தியில் தான் எங்களுக்கு இந்த அர்ப்பணிப்பை செய்கிறாங்க. எங்களோட சமூகம் வந்து நாங்களும் அதுக்குரிய மாதிரி பொறுப்பாக இருக்க வேணும். 2 மாதம் செஞ்சுட்டு 3ஆம் மாதம் ஆரம்பித்தது சரி வராது. இப்போ இந்த ஒரு உழவு தூரத்துக்கான செஞ்சு வச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதுக்கு புறவுன்றது நான் சொல்ல மாட்டேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது, ஆரோக்கியமாக இருக்காது. சரியா சௌரம்? ஓகே சௌரம். ரைட், ஓகே சௌரம். கொஞ்சம் சொன்னீங்க எடுக்கிறேன் சௌரம். வீடியோ பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகே. அப்போ அவர் சௌரம் வந்து எங்களோட பேரோ இல்லாட்டி போனால் தன்னுடைய ஃபோன் நம்பரோ எதுவுமே சொல்லாதீங்கன்னா சொன்னார். நாங்கள் தானே அது இல்லை சரி வராது. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சொன்னாத்தான் அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும்.
அது சரி வராது. அப்புறம் இன்னொரு ஆள் உதவி உங்களோட உதவி தான் என்ற மாதிரி நம்ம சொல்லலாம் தானே. எதிர்காலங்களில் அப்படி கேள்விக்குறிகள் இருக்குது. அப்போ நீங்கள் அனுப்புனண்டா இப்போ உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லாட்டி உங்களோட பேர் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தான் சரியா. அப்போ வர கடைசி நம்பர் ஃபோன் நம்பர் கடைசி நம்பர் 5198 வாட்ஸ்அப் நம்பர் வந்து 5198 சரிதானே. அப்போ அவர் எங்களுக்கு அனுப்பின காசு வந்து 1,80,000 அனுப்பினவர் சரிதானே. அப்போ நாங்கள் வந்து முதற்கட்டமாக வந்து மேசனுக்கு நான் கூப்பிட்டு அந்த கட்டுமானத்துக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்தது, இந்த கூலியெல்லாம் வருது சரிதானே. மற்றது 61,350 ரூபா மேசனுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணது எல்லாம் சாமானோட அவர் கூலி. மற்ற சாப்பாடு பிஸ்கெட்லாம் கொடுத்தேன் சாப்பாடு சொல்லலையே. நீங்கள் சொல்லுங்களேன். நானே எல்லாம் கஞ்சி சாப்பாடு டீ கொடுத்தேன், நீ சாப்பாடு கொடுத்தேன், சோடா வாங்கி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். சாப்பாடு பிஸ்கெட் ஒன்றும் பண்ணி கொடுக்கலையா? பிஸ்கெட்ல இது என்ன சம்சா வாங்கி கொடுத்தேன், சம்சாவும் டீயும் கொடுத்தேன். அப்புறம் மதியம் சோடா, அப்புறம் சாப்பாடு செய்திருக்க மாட்டாங்க. அப்போ எல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்களுக்கு மட்டும் 61,350 ரூபா அவங்களோட காசு மட்டும் மேசனுக்குரிய காசு இதுகள் மட்டும் கூடிய அந்த கட்டிட பொருட்கள் அவங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட்டுக்குரிய செலவினங்கள். அப்புறம் அங்கால வந்து ஓடாவிற்குரிய செலவினங்கள் வந்து 51,060 ரூபா சரிதானே. அவங்களோட இதுகள் வந்து வேற கூலி எல்லாம் திரும்ப போய் சாமான் எடுத்தேன். அப்போ 51,060 ரூபா. ஓடாவி நீங்கள் பிடிச்ச ஓடாவி எவ்வளோ கேட்டவர் அதையும் சொல்லுங்க. 16,000 கேட்டவர். நான் வந்து கொண்டு காட்டின இந்த பொடி என்ன 16,000 தாங்க. அக்கா நாங்கள் 3 பேர் வந்து அடிப்போம்னு சொன்னவர். 16,000 கேட்டு. இப்போ நாங்கள் கொண்டு அந்த ஓடாவி எவ்வளோ கேட்டவர்? 10,000 கேட்டவர். அந்த 16,000 இன்னொரு 4 ஜோடி இன்னொரு 1000 போட்டு 5 ஜோடி கோழி வாங்கிருக்கலாம். அதான் நான் வேணான்னு சொன்னேன்னா வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா. அப்போ அப்படி அப்போ மேசனுக்குரியது வந்து 61,350 ரூபா. மற்றது இங்கால ஓடாவிக்குரிய செக்ஷன் வந்து 51,060 ரூபா. அப்புறம் அங்கால இந்த கோழி தீனிகள் அது இந்த இப்போ அடுத்த நம்ம தானே அது இந்த நான் இப்போ இந்த 2 பேக்கெட் பேக்கையும் கூட்ட வேணும், 8,200 கூட்ட வேணும். கூட்டல அதை ஒருமிக்க டோட்டலாக பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கோழி தீனிகள் அதுகள் இந்த செலவினங்கள் மற்ற கோழிகளுக்குரிய செலவினங்கள் வந்து அந்த அதுக்குரியது 56,980 ரூபா. 56,980 ரூபா. இந்த 50 கிலோ வேண்டு நம்ம தானே அதுக்கு நான் வேறையாக தான் போட்டு வச்சிருக்கேன். அந்த மேஸ் வந்து 8,600 ரூபா. 8,600 ரூபா. அப்போ எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கக்குள்ள வந்து நம்ம 1,77,990 ரூபா. அப்போ உங்களுக்கு அக்கா இந்த வாழ்வாதாரத்துக்குரிய இதுகள்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கதைங்க. எங்களுக்கு மிக்க சந்தோஷம். ஏண்டா இந்த பிள்ளைகளையும் வச்சுது நான் சரியான கஷ்டப்பட்டேன். நான் அதனால தான் இந்த பிள்ளைகளை நான் ஹாஸ்டலில் சேர்க்கணும் பண்ணி முடிவெடுத்தது. அதுக்காக தான் சாப்பாட்டுக்கு மடி இல்லாமல். இப்போ இதை வச்சு நான் அதை வச்சு கோழி ஆடை வச்சு முட்டை எடுத்து ஏதாவது செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். அதனாடி தான் நான் வழக்கையில் அதனோடைய தான் தத்து கொடுக்க முடிவெடுத்தேன். நான் இப்படி தொழிலுக்கு போனால் தண்ணி சாப்பாடு கொடுக்கலாம். அதனால தான் தத்து கொடுக்கணும் எடுத்தேன் நான் பிள்ளைகளை. இப்போ எனக்கு இதெல்லாம் தந்தோடையா இப்போ அவங்கள நான் விடலை. வந்து கூப்பிட்டவங்க நான் சொன்னேன் இல்லை இப்படி ஒரு உதவி ஒன்று செஞ்சுருக்காங்க எங்களுக்கு வெளிநாட்டால் ஒரு அண்ணன் செஞ்சுக்காரு, இதை வச்சு நான் அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி நான் பிறகு விடலை. பிறகு ஒரு வெளிநாடு இருந்து ஒரு ஆக்கள் வந்து பார்த்தவங்க, நேரடியாக வந்து பார்த்தவங்க, அவங்க வந்து 10,000 காசு வந்தவங்க எனக்கு. அதை வச்சு நான் தேங்காய் 60 எடுத்து போட்டிருக்கேன். அதை வச்சு அந்த காசை வச்சு நான் தேங்காய் எடுத்து போட்டு இப்போ வியாபாரம் பண்ணுறேன். தேங்காய் வியாபாரம் பண்ணுறேன். கூட்டி வந்து அவங்கள வாங்க வர்ற வழி என்ன தான் கொண்டு கொடுங்க வீட்டில் கொண்டு கொடுக்குறோம். நான் இல்லை நீங்கள் கூட ஐயாவில் வந்து கொடுங்க. அதுலேயும் ஒரு சந்தோஷமான சந்தோஷம். என்ன அப்படியே வச்சுன்னா தேங்காய் தான் எடுத்தேன் நான். அண்ணா தேங்காய் எடுத்து இப்போ வியாபாரம் பண்ணி கொண்டு தான் இருக்கேன். இப்போ நாளையிலேருந்து நான் மெயினுக்கு கொண்டு போகணும். 20 கொண்டு போனால் விற்பேன் மெயினில் வச்சு. அப்படி நீங்கள் மெல்ல நீங்கள் ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு 2-3 மாதத்துக்கு பிறகு வரக்குள்ள எப்படியான இதுகள் இருந்ததுன்னா அதுக்குரிய மாதிரி மென்ஷன் பண்ணி நாங்கள் ஏதாவது வழிகள் இருந்தால் பார்த்து எதிர்காலத்தில் சின்னாக்கள் வர வச்சு தானே இருக்குங்க அதுக்குரிய மாதிரி நாங்கள் செஞ்சு கொள்வோம். அது மற்ற சின்னாக்களுக்கு 2 பேருக்கும் வருத்தம் அஸ்மான்னு சொன்னீங்க. அஸ்மா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாரது. அஸ்மா வார 2 பேருக்கும் வந்தா நீ ஆக்களுக்கு இல்லை நான் அந்த ஆக்களுக்கு ஆவி பிடிக்கிற மெஷின் அந்த பக்கத்தில் தான் இருக்கு. மருந்து வாங்கி கொடுக்குறேன் நான். அவங்கள்ட்ட அடிக்க போகிறேன். இந்த தரம் வந்து அவள் போனாப்பா அவங்கள்ட்ட மருந்து முடித்தாங்கள்ட்ட அடிக்கலைன்னா
அது எனக்கு சரியான கவலை. நான் ஒரு தரம் வாங்கி கொடுத்தேன். நான் இந்த மருந்து குப்பி 560 தான் வாங்கி கொடுத்தேன். நான் புறவை மருந்து முடிச்சாங்க, அவங்க அடிக்கலை. அவ்வளோ பாடுபட்டது இந்த புள்ள. புறவு அந்த இருட்டுக்குள்ளே நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு விடிய சாமத்தில் கொண்டு போய் மருந்தெல்லாம் எடுத்து வந்தேன். எனக்கு இப்போ நான் கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட, எனக்கு அந்த மிஷின் ஒன்று வாங்கி தாங்கன்னு கேட்டேன். நான் வேலை செய்கிறவங்கள்ட்ட கண்ணகாலம் கூடி கேட்குறேன், அவங்க வாங்கி தரலை எனக்கு மிஷின் ஒன்று. இந்த விடயங்கள்லாம் நீங்க கதைக்கல, இப்ப கதைக்கிறீங்க. கண்ணகாலம் கூடி கேட்டு வந்தேன். எனக்கு அந்த இது பிள்ளை காய குடிக்கிற மிஷின் ஒன்று வாங்கி தாங்கன்னு கேட்டு வந்தேன். நான் அது 30,000 என்ன சொல்லி மாதிரி அவங்க வாங்கி தரலை. நீ எந்த விஷயத்தை எந்த ஒரு வீடியோவிலையும் நீங்க சொல்லலையே. மூணாவது வீடியோ உங்களோட பதிவு இந்த 2 இதுக்கு மேலே சொல்லலை. என் அந்த பக்கத்தில் நான் போய் அடிக்கிறேன். நான் மருந்து வாங்கி கொடுக்கலண்டா, அவங்க இந்த முறை எனக்கு அடிக்கலை. பிள்ளைய தூக்கி ஓடுன்னு நான் தோளில் ஓடுது, அடிக்கலை மருந்து. மருந்து வாங்கி கொடுக்கலண்டா, அவங்க கொஞ்சம் அடிக்கலை. அந்த பிள்ளைக்கு ஒரு தானே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். வைக்கி தான் கூட வர வைக்கி ஏற்கனவே இது காட்டில் இது அணி இதில் வைக்க கொஞ்சம் பள்ளமாவி. அதான் எனக்கு சரியான கவலை. கொண்டு வந்து கத்தி தான் தூக்கிட்டு ஓடணும் ஆஸ்பத்திரி. அது வந்து ஆக்சிஜன் குறைஞ்சித்து. கொண்டு போக உடனே டவுனுக்கு தான் ஏற்றுனவங்க. அந்த பெரிய சிலிண்டர் மாதிரி அதை பூட்டி தான் மூக்குக்குள்ளையெல்லாம் பயிர் வச்சு கொண்டு போனவங்க. அப்போ நான் தத்து கொடுக்கண்டு கொஸ்டலில் சேர்க்கண்டு கேட்டப்போ அவங்க கேட்டவங்க, ஒரு அசுமாரிக்கிற பிள்ளைய கொஸ்டலில் விட்டா என்ன செய்கிற, வருத்தம் வந்தால் நீங்கள் எப்படி அந்த பிள்ளைய அங்கே விட்டு திருப்பி வருத்தம் வந்தால் அவங்க எப்படி செய்வாங்கன்னு கேட்டவங்க என்னட்ட. இந்த வஸ்மான்றீங்க எப்படி எப்படி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வர 2 மாதத்துக்கு ஒருக்கா? இல்லை, அது 15 நாளுக்கு என்ன மழை பெஞ்சா வரும். அந்த புழுதி துள்ளி அந்த மரத்தில் அந்த இதுகளில் அந்த துள்ளி ஸ்கூலுக்கு விளையாடிது. இன்றைக்கு போனால் இன்றைக்கு பின்னர் அங்கே விளையாடினா அந்த அதில் ஏறி விளையாடி துள்ளி விளையாடினா இரவைக்கு வரும். ஒரு கிழமையில் 2 நாள் 3 நாள் தான் ஸ்கூலுக்கு போகிறேன். வந்தால் போகல ஸ்கூலுக்கு தூக்கி தான் தெரியணும். ஒரே ஸ்கூலுக்கு வச்சு வந்து நான் போனேன். கதிரையில் தட்டி வச்சுக்காங்க. புள்ள சத்தி எடுத்து பிள்ளைக்கு ஏலா கதிரையில் தட்டி வச்சுக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகல அவங்க. நான் ஓடி போய் தான் அப்புறம் அப்படியே தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். எல்லாம் கஷ்டப்பட்டது. அதான் அந்த புழுதிக்கு தான் டக்குன்னு அவைக்கு வாரது ஹாஸ்பிட்டலில் சொன்னவங்க. மற்ற 2 பேருக்கு தான் பிரச்சனை. வேறு மற்ற இல்லை, மூத்தவக்கு இல்லை, வைக்கும் இல்லை. இவங்க 2 பேருக்கும் தான். அப்புறம் இஞ்சி ஒரு ஆக்கள்கிட்ட நான் வீட்டு வேலைக்கு போகிறேன். அவங்க பணக்காராக்கள் தான். நான் வீட்டு வேலைக்கு போகிறேன். நான் எனக்கு 1500 1700 தருவாங்க. எந்த நாளும் இல்லை. அவங்க வந்து கூப்பிட்றேன் இந்த பக்கத்து அடுத்த ரோட்டில். அவங்கள்ட்ட எங்கே கேட்டேன் நான், இந்த பிள்ளைக்கு பிளாஸ்மாளுக்கு நான் உங்களோட வேலை செய்கிறேன் நான் தானே, நீங்கள் எனக்கு ஒரு ஆய் பிடிக்கிற மிஷின் வாங்கி தந்தோடனே சம்பளத்தில் கழிங்க, நான் வேலை செய்யக்குள்ளே நீங்கள் 500 கழிங்கண்டு. அவங்களும் எனக்கு வாங்கி தரல. அப்புறம் இப்போ நான் போகிறது இல்லை அவங்கள்ட்ட. நீங்கள் இந்த பதிவு 2 பதிவுலையும் சொல்லலை, இப்போதான் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் பதிவை மென்ஷன் போடக்குள்ளே வந்து இப்படியான உறவுகள் நம்ம பார்க்கும்போது அதையும் செய்யுங்க தம்பி என்று யார் முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குரிய வழிகளை நம்ம என்னென்று பார்த்து போட்டு அதுக்குரிய மாதிரி அந்த மிஷின் உண்டு, அந்த ஆய் பிடிக்கிற மிஷின் உண்டு. நான் பார்ப்பேன், அந்த போடுறேன் பதிவே போடுறேன். அதில் விளக்கம் எனக்கு தெரியாது. இனி தெரிஞ்சாக்கிட்ட தான் கொஞ்சம் விசாரிக்க வேணும். போடுறேன். ஒரு வேளை வந்தாங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு மிஷினை வேண்டி கொடுங்க தம்பின்னு வந்தாங்கண்டா அதுக்குரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி கேட்டு போட்டு அதுக்குரிய மாதிரி செய்தார். சரியா சொன்னவங்க அவங்க கேட்ட அது 30,000 ரூபாய் விலை கூட, காசு கூட. பார்ப்போம், வருங்காலங்களில் பார்ப்போம். அது என்னென்று இருக்கா பார்ப்போம். சரியானுக்கா? இப்போ இருக்கிறது மற்றது நம்ம இவ்வளவு துறையில் செலவழிச்சிருக்கோம். 1,77,990 ரூபா மட்டும் வந்து நாங்கள் செலவழிச்சிருக்கோம். எத்தனை கோழி இருக்குது, எத்தனை குஞ்சு இருக்குன்ற நீங்கள் சொல்லுங்கள். பெரிய கோழி வந்து 32. பெரிய கோழி 32. ஓ, குஞ்சு கோழி 15. குஞ்சு கோழி 15 இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்கு? 47. 47 குஞ்சு. 47. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமான முறையில் வந்து இது பண்ண உங்களுக்கு ஆளும் சின்ன சின்ன குஞ்சுகளை வந்து நாங்கள் இது பண்ணுறது இருக்க உடன்பாடு இல்லை.
சரிதானே? இப்போ நீங்கள் வந்து இது பண்ண வேணும். வர்ற மழை காலம் தானே. அப்போ அதனால வந்து இப்போ வர்ற மழை காலத்தில் வந்து ரெண்டு கிழமை குஞ்சு வேண்டி பிரியோசனம் இல்லாமல் சோதனை விளங்கப்படுத்தினாக்க வரும். சரிவர சோறும் கொஞ்சம் ஒரு வளர்ந்த குழின்னு சொன்னாலும் பரவாயில்ல, 2 மாதம் 1.5 மாதம் முட்டை போடக்கூடியனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்குரிய மாதிரி சவரமும் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு எல்லாம் மிஷன் பண்ணி செய்து வந்துருக்கோம். சரிதானே? இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். சரி, கொஞ்சம் மிஷன் பண்ணி அதுக்குள்ள பார்ப்போம். மற்ற தேங்காயெல்லாம் இருக்கணும், தேங்காயெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்போம். சரிதானே? நம்ம இதுக்க பார்ப்போம் வாங்க. போங்க அந்த கோழி பொருளாம் திறந்து காட்டுவோம். இந்த கல்லுகளை கொஞ்சம் வந்து வடிவா நீ அடுக்கி வைங்க. இந்த கல்ல தானே தேவைப்படும். சைட் பக்கம் கட்டலாம் குஞ்சியல் பொறிச்சா. அதெல்லாம் இப்படி சாரா இருக்காங்களா? ஓ, நிற்கிதுகள் எல்லாம். நான் உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு தான். காலையில் தீனும் தவிடும் பிரட்டி வைக்கிறேன். புறவு மதியத்தில் தேங்காய் பூ தீனெல்லாம் போட்டு பிரட்டி வைக்கிறேன். புறவு பின்னேரத்துலேயும் வைக்கிறேன். எல்லாம் மொத்தம் நம்ம எத்தனை வச்சிருக்கீங்க? 47. 47. குஞ்சு கொத்துவாங்களாக்கும் அடைக்கிறது கொத்துகள் உள்ள போங்க. பூஜா உள்ள போ. குஞ்சு கோழியில் அடமா இல்லாடி அது கொத்தும் பெருசு. தேங்காய் இருக்குன்னு நீங்க? ஓ, தேங்காய் இருக்கு. எத்தனை எடுத்த நீங்க? 60 எடுத்தேன் அண்ணா. 60 எடுத்தேன். ஓ, 60 எடுத்து நானும் மாஞ்சேண்ணா கொஞ்சம் மரத்தில் ஒரு 30 கிட்ட வித்துறீங்க. ஓ, 30 கிட்ட வித்துறீங்க. ஓ, 30 இல்லை இதில் இப்போ 40 கிடக்கு. நான் 2 ஆஞ்சேன் நான். ஓ, ஆஞ்சு எங்களுக்கு கறிக்கும் எடுத்து விற்றேன் நான். 30 கிட்ட வித்துறீங்க. இந்த கிடக்கு நீ வந்தா நீ 1000 ஆக்கள்கிட்ட எடுப்பேன் தேங்காய். ஓ, எடுத்து போட்டா மெயினில் கொண்டு வச்சு ரோட்டில் விற்கலாம். ஓ, நான் இப்போ கொண்டு நான் விற்பேன் ரோட்டில். மெயினில் கொண்டு வச்சா ஒரு நாளைக்கு 30 விற்கலாம். 50 கிலோவா? ஒரு பேக் வந்து 25 கிலோ, 2 பேக் எடுத்துக்க 50 கிலோ. தவிடும் எல்லாத்துக்கும் போடலாம். குஞ்சிக்கும் போடலாம், முட்டை இதுக்கும் போடலாம். சரியா பெருசு நீங்க அடிக்கடி ஏற அவர் போய் வாங்க. ஓ, சரியா. இது வாகன கிலோ எடுத்தா அதுக்கு ஒரு மூட்டை காசு அது வரை. சரி, வராது. இன்றைக்கு ஒரு பொடி என்ற கொடுத்து வாங்கி எடுத்து. சரி. வேற யாரும் காய்க்க அப்படிங்க? என்னுடைய வேறு யாரும் கதைக்கணுமா நீங்க? இருங்கக்கா. மறுவாடு வந்திருக்காரு உங்களுக்கு. நான் உதவி செஞ்ச என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கண்டா, உதவி செஞ்சது என்றதை விட உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு. அண்ணன் சொன்ன திட்டம் வேறு, அண்ணன் சொன்ன வேறு திட்டம் வேறு. ஆனால் நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் சொல்லித்தோம். அண்ணன் எவ்வளோ தூரத்துக்கு சிக்கனப்படுத்தி 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி கொடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் அதை செஞ்சு கொண்டிருப்பேன். என்ன செய்வேன் என்று நான் சொன்னது அண்ணன்ட்ட. அதுக்குரிய மாதிரி நான் அதை செய்யிட்டேன்னு நினைக்கிறேன். செஞ்சு தந்திருக்கீங்க. அண்ணன் சொன்ன இதுகளுக்கு அது கூடுதலாக தான் இருக்குது. இப்போ என்ன அண்ணன் சொன்னவர் அதில் ஒரு 25 முட்டை கொள்ள 10. அப்போ இப்போ நாங்கள் இப்போ 25 அப்படி பார்த்தாலும் 25 குஞ்சு தான் வந்திருக்கோம். குஞ்சு சேர்த்து நாங்கள் இப்போ குஞ்சு ஒரு 15 ஒரு 15 அங்கால ஒரு 32 சொச்சம் வேறு கொஞ்சம் பெரிய அளவான. ஆனால் இது எங்களுக்கு பெரிய ஒரு அடுத்த மறுவாழ்வு விட நாங்கள் ஒரு மறுவாழ்வு என்று சொல்கிறது தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமோ? இல்லாட்டி இப்போ இப்படி ஒரு உதவி வந்து செய்யலாட்டி நான் இந்த பிள்ளைகளை தத்து கொடுத்தோ இல்லை கொஸ்டல்லையோ நான் இப்போ நேரம் விட்டுருப்பேன். விட்டா நீ நான் எனக்கு உழைக்கல. அதே நீ வேலைக்கு போய் வீட்டு வேலைக்கு போய் உழைக்கல. இப்போ நான் இதை வச்சு அதையும் பராமரித்து இந்த தேங்காவையும் விற்றேன். இந்த பிள்ளைகளுக்கு கண்டாரு நான் உழைச்சி சாப்பாடை கொடுத்தது நான் பார்த்து திருப்பேன். சந்தோஷமாக இருக்குது. சரி, எனக்கு அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்து போடுறோம்.
மேலும் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த ஆவி பிடிக்கிற மிஷின்கள் யாரும் உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய மாதிரி நாங்கள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குரிய மாதிரி அந்த ஏற்பாடையும் செய்து தாரோம். சரிதானேக்கா? வேற எதுவும் காய்க்க போகிறீங்களா? அண்ணா என்ன விடாமல் சாரி அந்த அண்ணா அவருக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த கன்னடாவில் இருக்கிற அண்ணாக்கு நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கும் எனக்கும் மறுவாழ்வுன்ற ஒரு உதவி திட்டத்தை செஞ்சு வந்ததுக்கு நன்றி அண்ணா. அதை வச்சே நான் அந்த பிள்ளைகளை நான் நல்லா பார்ப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு செஞ்சு தந்திக்கிங்க. நான் அதை வச்சே நான் கோழியை பெருப்பிச்சு இது செஞ்சு நான் அந்த பிள்ளைகளை பார்ப்பேன்னா நீங்கள் அதே மாதிரி இந்த அண்ணா வந்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவார். அண்ணா சொல்லிக்காரு கன்னடாவிலேருந்து ஏதாவது வேறு உதவிகள் பிள்ளைகளுக்கு வருஷம் பெருநாள் வந்தால் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி செய்வாராமன்னு சொல்லிக்காரு சொன்னவர். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னண்டா அக்காச்சி என்னென்ன சொன்னால் அக்காச்சி 1,80,000 கணக்கு 1,80,000 கணக்கு. அதில் முடிஞ்சது வந்து 1,77,990 தான் அதில் முடிஞ்சிருக்குது. அப்போ நான் அவங்கள 2,010 ரூபா காசு தர வேணும். சரியா கணக்கு? சரியா? 1,78,000 போட்டாலும் நாங்கள் அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னும் 2,000 தரணும். சரிதானே? இப்போ 2,000 உங்களுக்கு பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு ஒரு காசு சொல்லுங்க பார்ப்போம். 2020 வரைக்கும். ஓ சரி ஓகேயா. வேறு என்ன காய்க்க போறீங்களா? வேறு என்ன? சரியா? இப்போதான் அக்கா கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு மறுவாழ்வு கொடுத்தபடியாக அக்காட முகத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளும் அதுக்குரிய சந்தோஷமாக இருக்கிறீர்கள். கவனமாகவும் பொறுப்பாகவும் கொஞ்சம் இருந்தீங்க பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் வர்ற காலங்களில் வந்து இப்படியான ஒரு சில பெரிய பெரிய திட்டங்கள் வரக்குள்ளே வந்து அதுக்குரிய மாதிரி நான் உங்களையும் காய்ச்சி கொள்ளுவோம். இப்படியான நிலப்பாடோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தக்கூடிய மாதிரி ஒரு வழியை ஒன்று சொல்லுங்கள் செய்யுங்கன்ற மாதிரி நாங்களும் வார உறவுகளோட காய்ச்சி கொள்ளுவோம். அதுக்கு நீயே கவனமாக இருக்கணும். சரிதானே காய்ச்சி? பாப்போம், சந்திப்போமா? அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.